நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. ப்ரொடியூசர் மதி அவர்களை மேடை கழிக்கிறோம். ப்ரொடியூசர் முருகன் அவர்களை மேடை கழிக்கிறோம். விக்னேஸ்வர் அவர்களை மேடை கழிக்கிறோம். பெரிய கண்டென்ட் கொடுக்க காத்திருக்கும் கூல் சுரேஷ் அவர்களை மேடை கிடைக்கிறோம். இங்க போடு பாடெல்லாம் கிடையாது இன்னைக்கு. பிரவீன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு வேலு பிரபாகரன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வேதிகா அவர்களை மேடை சாந்தினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இனிகோ பிரபாகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தின் இசையமைப்பாளர் அச்சு ராஜாமணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எடிட்டர் KM ரியாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சவுண்ட் டிசைன் ஹரிஷ் அவர்களை அழைக்கிறோம். சென்ட்ராயன் அவர்களை அழைக்கிறோம். ப்ரொடியூசர் ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விகாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அசோசியேட் டைரக்டர். படத்தில் நடித்த ராஜேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து இளங்கோ, டயலாக் டைரக்டர் ஜெயபிரகாஷ், செங்கோவி டயலாக் ரைட்டர் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். VFX ஜெயபிரகாஷ் அவர்களை மேடைக்கு. இப்போ கஜானா படத்தோட டீம் இங்கே இருந்தீங்கன்னா கொஞ்சம் மேடைக்கு வந்துருங்க. VFX ஜெய்னா,
வாங்க இளங்கோ. சார் வாங்க. நிகழ்ச்சியின் முதலாவதாக அரியான் தென்கூடு கருப்பனா படம் மூலம் இயக்குனராக அறிமுகமாகிறார். உலக சினிமா வரலாற்றில் யாழி என்ற ஒரு வகை மிருகத்தை மக்களுக்கு கொண்டு வந்துள்ளார். கோவில்களில் சிற்பங்களாகவும் சிலையாகவும் வணங்கி வரும் யாழி கஜானாவில் முக்கிய கதாபாத்திரமாகும். பெரும்பாளர் பிரபதி சாம் அவர்களை பேரன்பும் கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, தயாரிப்பு சொந்தங்களே மற்றும் தமிழ் சினிமாவை வாழ வைத்து கொண்டிருக்கும் ஊடக பெருமக்களே, செய்தியாளர்களே, கஜானா படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் என்ற முறையில் உங்கள் அனைவரையும் வரவேற்று இந்த விழாவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. படத்தில் முக்கிய கதாபாத்திரம் ஏற்றிருக்கும் சென்றாயன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா சீனியர் பத்திரிகையாளர்களும் ஜூனியர் பத்திரிகையாளர்களும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, இப்போ நைட் ஷூட்டிங் இருக்குது, அதனால் நான் பேசி நான் கிளம்புறேன், நீங்கள் மன்னிச்சுக்குங்க. கஜானா உங்களே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. அண்ணன் சாமானே சொல்லிக்கிட்டே இருப்பார், தம்பி தம்பி வேறு லெவலில் வந்துட்டுருக்கு தம்பி, சூப்பராக வந்துட்டுருக்கு தம்பி, அழகாக வந்துட்டுருக்கு தம்பின்னு சொல்லிகிட்டு இருந்தார். நான் இப்போ டீசரு அந்த சாங் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அண்ணனுக்கு நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் தம்பி தம்பி சொல்லுங்கள் தம்பி, முக்கியமான மேட்ருங்களா? இல்லைண்ணே அது பேசணுண்ணே. இல்லை தம்பி அப்புறம் நான் சிஜியில் இருக்கேன் தம்பி, நான் கூப்பிட்றேன். அப்புறம் கூப்பிட்டாலும் சிஜி 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 கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக சிஜின்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அது சிஜி ஆனால் அப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் டீசர் படத்தில் பார்க்கும்போது 5 தலை இது எனக்கு ஒரு சீக்வன்ஸ் வச்சுருக்கேன். யாழி முதல் முறையாக, அதாவது சினிமா தோன்றின காலத்திலேருந்து ஃபஸ்ட்டு ஹாலிவுட்டில் கூட கிடையாது, பாலிவுட்லேயும் கிடையாது, முதல் முறையாக தமிழ் நடிகர் சென்றாயன் அந்த யாழி கூட சண்டை போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸு, அந்த மாதிரி ஒரு காட்சி கொடுத்துருக்காரு டைரக்டர் சார். ஆனால் அந்த யாழி கூட நான் சண்டை போட்டு யாழி ஜெயிச்சதா சென்றாயன் ஜெயிச்சானா, இதுதான் கதை. அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக வந்திருக்கு படம், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. வர 9th தேட்டரில் ரிலீஸு. எல்லோரும் குடும்பத்தோடு தேட்டரில் படம் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். குறிப்பாக குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு கதை, பயங்கரமான ஒரு ஃபன்னு. யானை, புலி, சிங்கம், கரடி, மிருகம், என்னென்னமோ பாம்பு, பல்லி எல்லாமே இருக்குது. அனிமல்ஸு நானே பார்த்தீங்களா எல்லாமே இருக்குது, அதில் நானே இருக்கேன். உங்களேன்னு ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாகணும், அமையணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். படம் சூப்பர் டூப்பு வெற்றி படம், சூப்பர் டூப்பு ஹிட்டு. சாம் சார் கஜானான்னு டைட்டில் வச்சுருக்கீங்க, உண்மையிலே உங்களுடைய கஜானாவை ரெடி பண்ணிக்கிங்க, அவ்வளோ காசு கொட்ட போகுது சொல்கிறேன் பாருங்கள். ஆனால் அந்த உண்மையிலேன்னு அப்படி இருக்குது. மியூசிக் டைரக்டர் சார், கேமராமேன் சார், மேடையில் உட்காந்துருக்கோம் பெரியவங்க எல்லோரும் சூப்பராக இருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். கஸ்திரி வித்ருக் மஸ்திக்கு தரக்கமாக ரகுத்தரிய மதஸ்தரி காரிகன மத்த கட்டஸ்திக்கு முத்துமன் கசிந்திரி மத்தூட்டி வாஸ்திக்கு திகிரி மொத்தம் மாக்கேச உத்திரிக்க மண்ணு கொசிக்கரி தலைக்கரை மாட்டே தமரி சித்தில கரந்தமா இக்கரி சிமிக்கின கம்மத்தி சிமேரி மாட்டி சிமத்தி கட்டிரவா இதுக்கு கும்மனி சிக்கரி மாட்டே நான் சட்டமா கும்ஸ்கிரி கடை ஸ்கமோ துவேக்கபா புஸ்கமகா. இந்த படத்தில் ஏதாவது டயலாக் அப்படி இது இருக்கா? அதுக்கு என்ன மீனிங்னு கேட்குறாங்க. எந்த மொழியில் சொன்னீங்க?
தேங்க்யூ, நன்றி, வணக்கம். சென்றாயன் சென்று வாருங்கள். பை. இசையமைப்பாளர். அவரது மகன் ராஜாமணி 1000 படங்களுக்கு மேல் இசையமைப்பாளராக இருந்தவர். இவருடைய உதவியாளர் இன்று இந்திய திரையுலகையே கலக்கி வரும் RRR, பாகுபலி படங்களின் இசையமைப்பாளர் கீரவாணி சார். கீரவாணி சாரிடம் உதவியாளராக கீபோர்டு மற்றும் இசை பங்களிப்பை கொடுத்தவர்தான் அச்சு ராஜாமணி. இந்த வழித்தோன்றல்களிலிருந்து வந்தவரின் பாடல்கள், படங்கள் காலம் கடந்தும் பேசப்படும் படைப்புகளோடு அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் அச்சு ராஜாமணி அவர்களை. வணக்கம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோஷியல் மீடியா ஆடியன்ஸ் எல்லாருக்குமே என்னோட வணக்கம். முதல்ல இந்த நேரத்தில் நான் பிரதாப் போத்தன் சாரை ரிமெம்பர் பண்ணுறேன். ஐம் ஷோர் இஸ் இன் ஸ்பிரிட்ஸ். ஸோ டிஓபி கோபி துரைசாமி சார், வினோத் சார், செங்கோவி அவர்கள் டைலாக் எழுதினவர், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்ரீனிவாசன், ஸ்டன்ஸ் நரேன், அவர் இருக்கார் ஸ்டன்ஸ் பண்ணவர், அவர் பேர் நைஃப் நரேன். அந்த நைஃப் மேட்ரு என்னன்னு தெரியணும் எனக்கு. ஸோ எடிட்டர் ரியாஸ், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு விஷயம் அது. பிகாஸ் ஒரு சிஜி கலந்து ஒரு சினிமாவை எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் ரியாஸ்க்கு என்னோடய வாழ்த்துக்கள். காஸ்டியூம் பண்ண கேசியா அவங்களுக்கு, ஆடியோ லேபிள் ஃபீனிக்ஸ் மியூசிக்கு, மெயின்லி விஎஃப்எக்ஸ் ஜெயபிரகாஷ் எங்கே இருக்கார், ஃபென்டாஸ்டிக் ஜாப். இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் டு டூ. நான் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது யூஸ்வலாக சிஜி படம் வரும்போது யூஸ்வலாக க்ரீன் மேட்ஸோட ஆப்ஜெக்ட்ஸோட வரும். ஆனால் எனக்கு ஒரு அவுட்புட்டோடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இட் இஸ் நாட் அ ஜோக், யூ டன் அ ஸ்டெல்லர் ஒர்க். லிரிசிஸ் சல்லு. ஸோ சல்லு எங்கே இருக்கான்? வாடா, சல்லுக்கு ஒரு கிளாப் கொடுங்களேன். பார்க்கறதுக்கு தான் இத்தினோன்னு இருக்கான். ஆனால் சல்லு பாகுபலி ரேஞ்சில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கான். சல்லு எனக்கு நிறைய ஒர்க்கும் பண்ணியிருக்கான். சல்லு, நீ விவேக் அவங்களோட அந்த ரேஞ்சுக்கு வரணும் சல்லு. நீ வருவ, நம்பிக்கை இருக்குது. ஆல் தி வெரி பெஸ்ட் சல்லு. ஸோ சிங்கர்ஸ் சமீரா பரத்வாஜ், பியாண்ட் டின் கம்ல, இன்னும் வரல. ஸோ பியாண்ட் சமீரா அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஆர்டிஸ்ட் வேதிகா அவங்களுக்கு, சாந்தினி அவங்களுக்கு, யோகி பாபு பிரதருக்கு, பியானுக்கு, பிரதாப் போத்தன் சார், சென்ட்ராயன் பிரதர், இளங்கோ அண்ட் இனிகோ, ஹரீஷ் பிராடி, ராஜேந்திரன் அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் இனிகோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன். சுந்தரபாண்டியனாக இருக்கட்டும், எங்கே இருக்கார் அவர்? ஓகே, சுந்தரபாண்டியனாக இருக்கட்டும், மற்ற படங்களாக இருக்கட்டும், இனிமேல் கஜானா நடித்த இனிகோவா அந்த எல்லோரும் சொல்லணும். அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் வேதிகா, I've seen your Banam. It's a mind-blowing film, and you're one of those people who acted in every language in South, including Bollywood, right? So I wish you all the best. And you've done a good job too. So that goes without saying. சாந்தினி பற்றி சொல்லணும்னா, சாந்தினி எனக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் சாந்தினி ஃப்ரெண்ட்ஸு? ஒரு மோர் தென் அரௌண்ட் 13 years ஐ திங்க். ஸோ சாந்தினியோட ஹஸ்பண்ட் நந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக. அவன் இங்கே வரேன்னா ஏமாற்றிட்டான். ஸோ அவன்கிட்ட நான் தனியாக பேசிக்கிறேன். அண்ட் ஐ ரீசென்ட்லி ஹேப்பன் டு see your பெருசு சூப்பர் ஃபில்ம் அண்ட் ஐ விஷ் யூ நத்திங் பட் தி பெஸ்ட். அப்புறம் இங்கே மற்ற கேரக்டர்ஸ் நடித்த ராஜேஷ், பூஜா சங்கர், சஹானா, தேவா, விஜய் அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் விஹாஸ் எங்கே இருக்கான்? ஸோ விஹாஸ் ஃபஸ்ட்டு ரீரெக்கார்டிங் ஆரம்பிக்கும் போது சாங் ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வெயிட்டு போட்டான். அதுக்கு நான் காரணம் தான். என்னன்னா நிறைய ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணி அவனை ஒரு நல்ல லெவலுக்கு தேத்தினேன். ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருந்தது. கூடவே இருந்தான். நான் என்னோட சாம் பிரதர்கிட்ட சொன்னது, விஹாஸை கூடவே வச்சுருங்க, எனக்கு வேணும் விஹாசன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்விக்கி ஜொமேட்டோ தேவையில்லாத ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் ஆர்டர் பண்ணிட்டு ஃபுட்டை ரிவ்யூ பண்ணி கமெண்ட்ஸ்லாம் எழுதுறது. ஸோ எனக்கு விஹாஸ் குண்டாவது நான் தான் காரணம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் விஹாஸ். அப்புறம் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைலாக் அண்ட் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் பிரபதீஷ் அண்ட் மை பிரதர். ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவன் எப்படின்னா நாங்கள் காய்கறி வாங்குறதா இருக்கட்டும், ஹோட்டலில் போகிறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் எங்கேயாவது பிளான் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் கான்செப்ட் என்னென்னா அப்படின்னு ஆரம்பிப்பான். ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா என்ன ஒரு மைத்தலாஜிக்கல் கான்செப்டுக்கு, அதுவும் ஃபேண்டசிக்கல் எலிமெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பிகாஸ் இட்ஸ் நாட் அன் ஈஸி திங் டு டூ. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி யோசிச்சிங்கன்னு எனக்கு தெரில, நீங்கள் பேச மாட்டீங்கன்னு தெரியும். ஸோ அதனால் அது யோசித்ததுக்கு, அந்த விஷனுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நான்
பேசுகிறத விட ஜனங்க உங்களை பற்றி பேசுவாங்க. இந்த ரிலீஸ்க்கு அப்புறம் 9th அப்புறம் கண்டிப்பாக பேசுவாங்க. உங்களுக்கும் உங்களோட டீமுக்கும், உங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும். அண்ட் ஐ விஷ் யூ கைஸ் நத்திங் பட் த பெஸ்ட் அண்ட் யூஆர் லைக் அ பிரதர் டு மீ. இது நம்ம படம், நம்ம ப்ரொடக்ஷன். ஸோ கஜானா 2க்கு நான் வந்து வெயிட் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் தான் மியூசிக்காக இருக்கணும், தோலை உரிச்சிடுவேன் இல்லைனா. ஸோ படத்தை போய் பாருங்கள், குடும்பத்தோடு போய் பாருங்கள். சென்ட்ராயன் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து பைசா வசூல் தான். கஜானா கிரிப்பிங்காக இருக்கும், என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸோ கஜானா 2 அண்ட் சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். PR சண்முகம் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக பேச அழைக்கிறோம் தமிழ் சினிமாவில் மனசுக்கு நெருக்கமான கதைகளை கொடுத்த விக்னேஷ் அவர்களை வாழ்த்து அழைக்கிறோம். எல்லாத்துக்கும் இனிமையான மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும், சோசியல் மீடியாவுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து திரைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவில் கலந்துக்க முக்கிய காரணமாக இருந்த நண்பர் திருமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் இந்த படத்துடைய டைரக்டர் நான் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா டைரக்டர் மட்டும் இல்லை, ப்ரொடியூசர். நான் படம் 2-3 படம் பண்ணியிருக்கிறேன். அந்த பெயின், அந்த வலி எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப கஷ்டம். எதிரி கூட வரக்கூடாது. ஏன்னா சினிமாவை நேசிக்கிறவங்கனால தான் தயாரிப்பாளர்களால் வர முடியும். இப்போது நான் வந்துட்டு சினிமாவில் ஒரு 30-32 வருஷமாக இருக்கிறேன். சினிமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சினிமாவில் நான் எங்கே போய் எங்கே வேலை செஞ்சாலும், எந்த தொழில் பண்ணாலும் அங்கே சம்பாரித்து சினிமாவில் வந்துட்டு என் நண்பர்களோட சேர்ந்து படம் பண்ணுவேன். அது வந்துட்டு எங்கே போனாலும் முடியாது, எதுலேயுமே திருப்தி இருக்காது. அந்த சினிமாவில் உள்ளே வந்துட்டோம்னா அதை விட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது. இப்போ டைரக்ஷன் பண்ணி படத்தை தயார் பண்ணி முடிச்சுறது ரொம்ப ஈஸி தான். படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை இப்போ இருக்கிறோம். படத்தை பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தோம், சாங்கை பார்த்தோம். உண்மையாலுமே நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இல்லை. படம் பார்க்குறதுக்கு ஒரு 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 த்ரில்லிங் கொடுக்குது. ஒரு காட்டுக்குள்ளே நிறைய நடிகர்கள் இருக்காங்க. சிஜி ஒர்க்கெலாம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் நல்லா இருக்குது. இந்த படத்தை போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். நம்ம பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஏன் சேர்க்கணும்? சினிமா பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு படம் தயாரிக்கிறோம், டைரக்ஷன் பண்ணுறோம், நடிக்கிறோம். ஆனால் போய் நம்ம பிஸ்னஸ்ன்னு வரும்போது பார்த்திங்கன்னா சினிமா வந்துட்டு ரொம்ப ஒரு ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்குது. ஒரு என்னென்னா பார்த்திங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு என்னுடைய படத்துக்கு ரெட் ஃப்ளவர் படம் முடிஞ்சுது. படம் ரொம்ப நல்லா வந்துருக்குது. திருமலை அந்த படத்தை பார்த்துருக்காரு. படம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, படம் சூப்பராக இருக்குது, எக்ஸ்ட்ரானியராக இருக்குது, அப்படியே இருக்குது. இந்த ஹீரோவுக்கு பற்றி வேறு ஹீரோ போட்டு தான் நல்லா இருக்குது அப்படி என் காது படவே சொன்னாங்க. ப்ரொடியூசர் தயார் தான், வேறு ஹீரோ போட்டு பண்ணுறதுக்கு தயார் தான், டைரக்டர் தயார் தான். யார் நான் ஒரு 10 ஹீரோக்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு பிஸ்னஸ் வேல்யூவில் இருக்கிற 10 ஹீரோக்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு 100 கோடி 200 கோடி இப்படி சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் சினிமாவில் வந்துட்டு ஆயிரக்கணக்கான நடிகர்கள் இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான டைரக்டர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, நடிகைகள் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர், எத்தனை கேமராமேன், எத்தனை டெக்னீஷியன் இருக்கிறாங்க. இந்த ஜெயிக்கிற 10 பேர் தான் நமக்கு தெரியும், அவங்க தான் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆயிரக்கணக்கான டெக்னீஷியன் அவங்க எவ்வளோ கனவுகளோடு இருப்பாங்க, எவ்வளோ ஆசைகளோடு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு சொந்த வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல், இஎம்ஐ கட்ட முடியாமல், அன்றாட குடும்பத்தை பார்க்க முடியாமல் எத்தனை பேர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்திரீன்னு ஒரு ஹீரோ, மாநகரம் பட ஹீரோ பார்த்திங்கன்னா ரொம்ப வீடியோவில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களாம் சினிமாவை ரொம்ப நேசிச்சிருக்காங்க. சினிமா நிறைய பேருக்கு வந்துட்டு நான்லாம் இந்த இடத்துல இருக்கிறேன்னா என்னுடைய வில் பவர், தன்னம்பிக்கை, நான் எப்போவே சூசைட் பண்ணியிருப்பேன். அந்த அளவுக்கு
நான் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறேன். நான் வந்துட்டு ரசிகர்கிட்ட நான் ரொம்ப கேட்டுக்கிறது மெயினாக வந்துட்டு, நீங்கள் ரசிகர்களாக மட்டும் இருங்க, சினிமா ரசிகர்களாக இருங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு ரசிகராக இருக்க வேண்டியதில்லை. இது பொழுதுபோக்கான அம்சம். அதனால் இந்த பொழுதுபோக்கான அம்சத்தில் புது புது விஷயங்கள் வரும்போது அந்த படங்களை போய் எல்லாருமே ரசித்து பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்துட்டு டைரக்டர்லாம் புதுசு புதுசாக யோசிப்பாங்க. நம்மளுடைய கலாச்சாரம், பண்பாடு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஒரு படம் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இது நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுவோம். இதெல்லாம் வந்து இப்போ பார்க்க மாட்டாங்க, இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் கேரளாவில் பாருங்கள், ஒரு சின்ன கான்செப்ட் எடுத்துவாங்க. அந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு அழகாக பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுக்கு வரவேற்பு இருக்குது. அதனால பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 4 ஃபைட்டு, சாங்கு, ஒரு கமர்ஷியல், இதுவே பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி ஒரு சினிமாவில் வந்துட்டு ஒரு பரிணாமம், வளர்ச்சி இருக்குது. அதனால் நான் உண்மையுமே ரசிகர்கள்கிட்ட நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறது, ரொம்ப ரிக்வெஸ்டாக கேட்டுக்கிறது, நல்ல படங்களை நீங்கள் வரவேற்கணும். நல்ல படங்களை வரவேற்றா தான் டைரக்டர்கள் வந்துட்டு நல்ல கதைகளை உருவாக்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரே நடிகர்கள் படத்தையே பார்க்குறீங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ திறமைசாலிகள் இருக்கிறாங்க. எல்லாரும் படத்தையும் போய் பாருங்கள். நல்ல படத்துக்கு வரவேற்பு கொடுங்க. வரவேற்பு கொடுத்தா தான் சினிமா தப்பிக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பேர் அவங்க 100 கோடி 200 கோடி வாங்கிறாங்க. மற்றவங்க இருக்கிற இடமே தெரியாமல் போகிறாங்க, கஷ்டப்படுறாங்க. நான் ஏன்னா இந்த 30 வருஷம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் சினிமாவில். ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ பெயின், எவ்வளோ கஷ்டங்களை, எவ்வளோ அவமானங்களை, எவ்வளோ தோல்விகளை நான் சந்தித்து நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே, சின்ன படங்களுக்கு, நல்ல படங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சினிமா நம்ம வந்துட்டு எல்லாமே சொல்லிக்கிறோம். அந்த டைரக்டர் வந்துட்டு இப்படி இருக்க படம் எடுக்கல, அப்படி எடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு படம் எடுத்துகிட்டு நம்ம போய் படம் போட்டு காட்டுறப்ப பையர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, டைரக்டரே மாற்றிடுவாங்க. அந்த கதையை மாற்றி, அதை சீனை மாற்றி, இப்படி மாற்றி, அதை போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு டைரக்டருக்கு ஒரு ஃப்ரீடமாக அவங்க பண்ணவே முடியாது. அவ்வளோ கஷ்டத்துக்களை கொடுக்குறாங்க, அவ்வளோ பண்ணுவாங்க. படம் அப்படி சொல்லி போட்டு படமும் வாங்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அவ்வளோ நெருக்கடியான இருக்குது. இந்த காலத்தில் டைரக்டர்கள் வந்து சுதந்திரமாக ஒர்க் பண்ண முடியல. எனக்கு வந்துட்டு இந்த சினிமா ரொம்ப பிடிக்கும். இந்த கஜானா படம் வந்துட்டு அவங்க கஜானா நிரம்பணும். அவங்க இந்த படத்தில் பெரிய சக்ஸஸ் ஆகணும். இந்த படத்தில் டெக்னீஷியன், டைரக்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர், ஆர்டிஸ்ட் எல்லாருமே சக்ஸஸாக வரணும். நான் ஒரு ரெட் ஃப்ளவர்னு படம் பண்ணியிருக்கிறேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. 2047 நடக்கிற மாதிரியான ஃபியூச்சரிஸ்டிக் மூவி. ஏன்னா மக்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று புதுசாக பண்ணணும். நான் ரீஎன்ட்ரியாக வரேன், மக்களுக்கு ஏதாச்சும் புதுசாக பண்ணணும், புதுசாக செய்யணும் அப்படின்னு நான் ஒரு வருஷமாக உட்காந்து கதையை வந்து நானும் டைரக்டர் வந்து உட்காந்து என்ன பண்ணலாம், என்னென்ன செய்யலாம். விஜய் அது பண்ணிட்டாரு, அஜித் அதை பண்ணிட்டாரு, சூர்யா அதை பண்ணிட்டார், விக்ரம் அதை பண்ணிட்டாரு. நம்ம வந்துட்டு உள்ளுக்குள்ளே வர்றோம், வந்தானா எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க நம்மள அப்படின்னு நிறையா யோசித்து இந்த படத்தை பண்ணியிருக்கிறோம். என் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கஜனா படத்துக்கு சப்போர்ட்டுங்க. இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைவுரையில் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சண்முகம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ் சினிமா முழுமை பெற்று தியேட்டர் வரை வர வேண்டும் என்றால் சிறு படங்களுக்கு பெரு உதவி தேவை. அந்த வகையில் சின்ன படங்களுக்கு ஃபினான்ஸ் கொடுக்கும் மகேந்திரகுமார் அவர்களை அழைக்கிறோம். Good evening, all press meeters and all friends and brothers and sisters. I hope this movie is a super hit should come and go to a box of hit. Hope, thanks. This movie is not for it's for all family and children. So it's holidays period, so all should go and see it in the theater. You can enjoy. Thank you. லிங்கம் அவர்களை வாழ்த்து பேச அன்புடன் அழைக்கிறோம். அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கஜானா படம் பிரம்மாண்டமான வெற்றி பெற்று இதில் பங்கு பெற்ற அத்தனை பேரும் நிம்மதியான, நிறைவான, மகிழ்ச்சியான, ஆனந்தமான, ஆரோக்கியமான, செல்வ செழிப்புடன் பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழ்ந்து மகிழ்ந்திட நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். பாலர் எக்ஸெக்டா ப்ரொடக்ஷன் சார்பில் மதி அவர்களை பேச அழைக்கிறோம். கஜானா படத்துக்கு
வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு மாலை வணக்கம். கஜானா பேரே வெற்றியாக இருக்கு. ஸோ டைட்டில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு அருமையான டைட்டில் கஜானா, ரொம்ப பாசிட்டிவான டைட்டில். விழாவின் நாயகன் அச்சு ராஜாமணி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிரதர் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நாங்கள் சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அது லேட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சாம் பிரதர் ரொம்ப பேச மாட்டார். இவ்வளோ பெரிய படத்தை தந்துட்டு அமைதியாக இருக்கிறது ரொம்ப அதிசயமாக ஆச்சரியமாக இருக்குது. வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஒரு சிஜி படம், சிஜி ஒர்க் எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. மேடையில் இருக்கும் டயஸில் இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அவங்களாம் பார்த்தா எனக்கு ஜெலஸாக இருக்குது. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜாலியாக ஏதோ ட்ரிப்புக்கு போன மாதிரி இந்த படம் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜாலியாக நல்லா பண்ணியிருக்காங்க. குவாலிட்டியாகவும் படம் இருக்குது. நான் நேற்று நைட்டு தான் திருமலை அவர் திருமலை, நான் அவருக்கு அப்புறமா வரேன். படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நாங்கள் ஜூன் 9 இன்னொரு படம் ரிலீஸ் பண்ணுறோம். என்னடா அந்த டேட்டில் வேறு படங்களே வரலன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. நல்ல ஒரு டேட். ஏன்னா ஹாலிடேஸ் ஃபெஸ்டிவலில் இந்த மாதிரி ஒரு கிட்ஸு மற்றும் ஸ்டூடெண்ட் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். எஸ்பெஷலி அச்சோட மியூசிக் ஆல்வேஸ் இட்ஸ் ரியலி நைஸ். படம் எடுக்கிறது கஷ்டம் கிடையாது ஆக்சுவலாக. கொஞ்சம் நம்ம அப்படி இப்படி மகேந்திர சேட் மாதிரி, பிரவீன் லால்வானி மாதிரி அவங்களாம் இருக்கும்போது நம்ம சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே பாதி உயிர் போய் வந்துடும். ஸோ அந்த விதத்தில் கரெக்டான ஒரு ஆளை டீ கிரியேஷன் திருமலை, வாங்க திருமலை, ஒரு படத்தை இவ்வளோ ஈஸியாக கொண்டு ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் இட்ஸ் நாட் ஈஸி இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில். பட் இந்த சிச்சுவேஷன் மாறும் மேபி another 1 yearல. பட் ஹேட்ஸ்அப், இவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா எனக்கு தெரியும் என்ன கஷ்டம் இதில் இருக்குது இண்டஸ்ட்ரியில் நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. திருமலையோட வெற்றிக்கு வாழ்த்துக்கள். படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நல்லா எழுதுங்க. படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். தமிழ் சினிமாவில் நல்ல கதைகளோடு சமீபகால படங்கள் வெளிவருகின்றன. அந்த வகையில் கஜானாவோட மேக்கிங் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. படக்குழுவினரை வாழ்த்த வந்திருக்கும் PR சண்முகம் அவர்களை பேச அழைக்கிறோம். பிரவீன் லால்வானி ஃபினான்சியர் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட் சாம் சூப்பராக பண்ணியிருக்கார் படத்தை. நீங்களே பார்த்தீங்க ட்ரெய்லரை. எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருந்தது. பட் ஒன்று ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் த ப்ரெஸ் ஃபார் பீங் ஹியர். ஏன்னா ஒரு ஸ்பீக்கரில் சவுண்டு வர்றதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபயர் தான். அதே மாதிரி தான் நீங்கள் தான் இந்த படத்தை பப்ளிக் கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் தான் ஒரு மெயின் காரணம். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் யூ ஆல்சோ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் என் வணக்கம். அண்ட் அபவுட் மீ, ஐம் பிரவீன் லால்வானி. ஐம் அ யூடியூபர் ஆல்சோ. நான் ஒரு சின்ன வீடியோ ஒரு 3 நாள் முன்னாடி போட்டேன். சாம் சருக்கும் தெரியும். 2-3 கோடி வியூஸ் வந்துடுச்சு. ஸோ ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் தட் ஆல்சோ. ஸோ இப்போது எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். வாட் இஸ் யாலி? உங்களுக்கு தெரியுமா? கை தூக்குங்க போதும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம இங்கே டைனோசர் பற்றி கேளுங்க, எல்லாரும் கை தூக்குவோம். வேறு எந்த அனிமல் பற்றி கேளுங்க, எல்லாரும் கை தூக்குவோம். ஆனால் இந்த யாலி என்னாதுன்னு மட்டும் சொன்னால் யாருக்குமே எதுவுமே தெரியாது. இது நம்ம தமிழ் கலாச்சாரம். நீங்கள் எந்த கோயிலில் போய் பாருங்கள், ஃப்ரண்ட்டு கேட்டில் பார்த்தீங்கனாலே யாலினா என்னதுன்னா யானை பாதி புலி பாதி கலந்து செய்த ஒரு கலவை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எக்ஸிஸ்ட் ஆனதுன்னு சொல்லிட்டு 5000 இயர்ஸ் முன்னாடி இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய எவிடன்சஸும் எல்லாத்துலேயும் எழுதியிருக்காங்க, சாஸ்திரத்தில் எழுதியிருக்காங்க. பட் நம்ம எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம தமிழ் கலாச்சாரமும் எங்கேயோ போயிட்டு மிஸ் ஆகிருக்கு. அதை கரெக்டாக லேண்ட் பண்ண சாமுக்கு ஐ ரியலி அப்ரிஷியேட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். யாலி
ஒரு சிங்கம் அண்ட் யானை சேர்ந்த ஒரு கலவை, ஒரு அனிமல் விச் எக்ஸிஸ்டட் அண்ட் வி டோன்ட் ஈவன் நோ அபவுட் இட். நம்மளுக்கு கவலையும் இல்லை, ஏன்டா இவங்க இவ்வளோ கோயிலில் வச்சுருக்காங்கன்னு ஒரு பர்சன் கூட நம்ம ஒரு 2 நிமிஷமாவது சிந்தனை பண்ணி பார்த்ததே இல்லை. ஏன் பண்ணணும்? தேவையில்லையே, எதுக்காக பண்ணணும்? ஆனால் அதே டைனோசர் பற்றி எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். நான் மதுரை டெம்பிளுக்கு போகும்போது லெஃப்டில் ஒரு 100 பில்லர், ரைட்டில் ஒரு 100 பில்லர் இருந்தது. 2 சைட்லேயும் வெறும் யாழி தாங்க, ஒன்லி யாழி, பில்லரே இல்லை. அந்த பில்லர் ஷேப்லேயே பார்த்தீங்கன்னா வெறும் யாழி தான் இருந்தது. பார்த்தீங்களா யாரும் இங்கே? நீங்கள் கோயிலில் பார்த்துருக்கீங்களா யாழி மாதிரி எதுவும் இன்ஸ்டன்ஸ் சப்ஸ்டன்ஸ்? எல்லா கோயில் அதான் இருக்கும். தேங்க்யூ சார். ஸோ தட் இஸ் யாழி. ஆனால் அதை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரில. இந்த படத்தில் அதே மாதிரி ஃபுல் அப்பியரன்ஸ் அந்த யாழி ஏன் இருக்குது? வாட் இஸ் யாழினா, ஒரு யானை அந்த டைமில் சொல்லுவாங்க 10 times யானை விட பவர்ஃபுல்லாக இருக்குமா, அண்ட் யானை சாப்பிடுமா. இட் இஸ் த பவர் ஆஃப் புலி அண்ட் யானை, அதுதான் யாழி. நான் நம்ம சீஃப் மினிஸ்டர் சார் ஸ்டாலின் சார் அவருக்கு, உதயநிதி ஸ்டாலின் சார் அவருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு தமிழ் கலாச்சாரம் எங்கேயாவது ஒரு ஸ்டாச்சு நம்ம போடணும். அதுதான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் எனக்கு இருக்கும் சார். போதி தர்மம்னு ஒரு படம் வந்தது, அப்போ தான் நம்மளுக்கே தெரியுது தமிழ் கலாச்சாரத்துடைய ஒரு சாமியார் அங்கே சைனாவில் பிக்கஸ்ட்டு சைனாவில் ஒரு சாமியார்னு. அந்த படம் பார்த்து தான் தெரியுது. இப்போ அக்ஷயகுமார் கூட ஒரு படம் பண்ணார். நம்மளுக்கே தெரியாமல் இவ்வளோ கலாச்சாரத்தில் நம்மளுக்கு இவ்வளோ இருக்குது, அதை மறந்துட்டோம். ஸோ நான் சொல்லுவேன் ப்ளீஸ். இன்னொன்று, சோலா ஃப்ளாக். சி, பிஃபோர் கிரைஸ்ட் இருக்கும்போது சோலா ஃப்ளாக் இருந்தது. அதில் கூட அவங்களுடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா கூட யாழி தான். பட் இன்னைக்கு நம்ம எல்லாரும் அதை மறந்துட்டோம். ஸோ ஜஸ்ட் அ ரிக்வெஸ்ட். ஸோ நம்ம ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள், எப்போவும் அந்த கோயில் போகும்போது ஏன்டா, எதுக்காக, என்னது, வாட் இட் இஸ்ன்னு அதை பற்றி நினச்சி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். சைனா, கிரீஸ், சரி எல்லாமே பொய்யாவே இருக்கலாமே, இந்த மாதிரி இல்லை அப்படின்னு நினச்சிக்கலாம். இதே யாழியை பற்றி சைனாவில், கிரீஸில், நீங்கள் நிறையா கண்ட்ரீஸில் நீங்கள் பார்க்கலாம். ஈஜிப்டில், பாபிலோனியாவில், எல்லா இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இந்த ஸ்கல்ப்சர், சேம் ஸ்கல்ப்சர் அங்கேயும் இருக்குது. ஸோ எப்படி டைனோசர் காலமாக போயிடுச்சோ அதே மாதிரி இதுவும் போயிருக்கலாம். ஆனால் அதை பற்றி நம்மளுக்கு எந்த இதுவும் இன்னும் நம்ம பார்க்கவும் இல்லை, நினச்சதும் இல்லை. கம்மிங் அபவுட் த மூவி சார், RRR படம் எல்லாம் பார்த்துருப்பீங்களா? அதில் இருக்கிற அனிமேஷன், ஹையஸ்ட் பெஸ்ட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு புலி எல்லாமே பின்னாடி வரும், ஹீரோக்கு பின்னாடி புலி, இங்கே டைகர், லயன். அந்த சீன் பார்த்தாலே அடிக்கடி பார்க்கணுன்னு தோணும். அந்த மாதிரி தான் இந்த படத்தை ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஒரு சீன் பாருங்கள், ஒரு ட்ரெய்லரில் பாருங்கள். அந்த ஒரு அனிமல் கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஐ மஸ்ட் சே, நான் அந்த ஒரு அனிமல் டைகர் இருக்கட்டும், லயன் இருக்கட்டும், புலி இருக்கட்டும், பேர் இருக்கட்டும், ஸோ மெனி அனிமல்ஸ் ஆர் தேர் ஆல் அரவுண்ட் த மூவி. ஃபுல் மூவியில் நீங்கள் அனிமல்ஸ் பார்த்துட்டே இருப்பீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஐ திங்க் யார் க்ரியேட்டிவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சீக்கிரமாக புரியும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இந்த படம் RRR மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ let's ஒரு big round of applause for the VFX team also and the producers and everybody. Thank you so much. I Praveen Lalwani. Thank you. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.